தொழிலில் வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழில்னா புதிய தொழில் அமையும். தொழிலுக்குன்னு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பொறுமையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது முதல் 1.5 மாதம் வந்து அவர் வந்து உங்களுடைய பிரச்சனைகளில் தொழிலில் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்த 1.5 மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையில் பிரச்சனை வரும். அது தவிர வந்து குடும்ப சொத்துக்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்கு பிறகு 3வது 1.5 மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது அக்டோபர்லேருந்து நவம்பர் வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையிலையும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரியான பொசிஷன், அதுவும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் புதிய சான்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துலேயே வக்கரகதி அடைகிறது விசேஷம். இதன் மூலியமாக போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, எந்த ஒரு கடனையும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள், யாரும் வந்து உங்களை கேட்கக்கூடிய அளவில் இருக்கவே மாட்டாங்க. அதுவே எல்லாமே சார்ட் அவுட் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க வேலை நிமித்தமாக சற்று பின்னடைவு இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கங்கள் கலையும். கண்டிப்பாக வந்து உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சென்னையின் அருகில் உள்ள பொழிச்சலூர் அந்த இடத்துல வந்து ஒரு சனீஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அது தவிர சனிக்கிழமை அன்றைக்கி காக்கைக்கு சாதம், அதாவது புது சாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புது சாதம் வந்து காக்கைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. இது பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபொடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.